ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரமாக இருக்கிறபடினால சபையில் அதை போடுவோன்னு சொல்லி அப்போ எல்லாமே ஆண்டவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அநேக நேரத்தில் நம்ம பாஸ்டர் இடத்துல அல்லது தகப்பன் தாய் அல்லது கணவன் அல்லது மனைவி அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் என்று சொல்லி நம்ம சில நேரத்தில் சாக்கு போக்குகளை காரணங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம எந்த காரியத்தையும் சொல்ல முடியாது, மறைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை அது பெரிய திரையில் அது ஒரு பெரிய படமாக அது காணப்படும். ஆகவே அந்த காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அல்லேலூயா. ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசுங்க, உம்முடைய சத்தத்தை உம்முடைய சித்தத்தை நீர் தொனிக்க செய்யுங்க. கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால அவள் எல்லாம் மாறட்டும்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோமாப்பா. அன்றைய இந்த நேரம் அன்றைய எங்கள் வாழ்வினது விலையேற பெற்ற நேரம் நீர் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்ல பேர். அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்ல போகிறோம். இந்த மாதத்தோட வாக்குத்தத்தம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஈஸ்டர்லாம் வந்தனால மறந்துருப்போம். என்னங்கம்மா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். அப்ப வார்த்தை சொல்லப்படுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த வார்த்தை அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் அந்த ஆசீர்வாதம்னு வரும்போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு அதில் உண்மையாக சந்தோஷம்? ஆமென். அங்கே சொல்லப்படுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ இந்த ஆசீர்வாதமே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அந்த ஆசீர்வாதம் என்பது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு தொடக்கம். இட்ஸ் லைக் எ பிகினிங். அல்லேலூயா, ஆமென். ஆனால் அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மென்மேலும் போகும்பொழுது இட் வில் பி கீப் ஆன் மல்டிப்ளையிங். அது பெருக ஆரம்பிக்கும். 4 + 2 6. ஆனால் 4 2 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வருதுங்க? 8. ஆமென். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு தொடக்கம். அந்த தொடக்கமே நமக்கு பெரிய இன்பமாக இருக்கும். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அல்லேலூயா, ஆமென். அங்கே ஒரு கண்டிஷன். எப்பப்பெல்லாம் வேதம் நமக்கு ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் சில நன்மைகளை பேசுகிறதோ, அப்பொழுதெல்லாம் சில கட்டளைகள், சில கண்டிஷன்ஸை அந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்னன்னா, உண்மையுள்ள மனுஷன். சொல்லுங்க, யாருங்க அது? உண்மையுள்ள மனுஷன். ஆமென். அப்போ அந்த முதல் வார்த்தை அது என்ன? உண்மை. அப்போ இந்த உண்மைக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உண்மை உள்ளவன். சொல்லுங்க, என்னதுங்க? உண்மை உள்ளவன். அப்போ இந்த உண்மைனா என்ன? அதனுடைய இன்னொரு பெயர். யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டில் நமக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மோசேயின் மூலமாக கொடுத்தார். யார் மூலமாக கொடுத்தாருங்க? மோசேயின் மூலமாக. எத்தனை கட்டளை? 10 கட்டளை கொடுத்தார். ஆமென். அப்ப மோசேயின் மூலமாக அந்த 10 கட்டளைகள் அன்றைய ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. ஆமென். அப்ப உண்மைக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா, சத்தியம். அல்லேலூயா, ஆமென். அந்த உண்மை அல்லது சத்தியத்துக்கு இன்னொரு பேரை நான் சொல்றேன். என்னன்னா, அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த உண்மையுள்ள மனுஷன், அந்த உண்மைக்கு பதிலா இயேசு கிறிஸ்துவை நீங்க அந்த இடத்துல வைத்து அதை நீங்க தியானிக்கும் பொழுது, மெடிடேட் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை உடைய எந்த மனுஷனோ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். அப்ப அவர் நம்மோடு கூட, அவர் நம்முடைய வாழ்வோடு கூட இணைக்கப்படும் பொழுது, பிணைக்கப்படும் பொழுது, பரலோகம் நமக்கு வெறும் ஆசீர்வாதத்தை அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறது. சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதங்க?
ஆமென். அப்ப இந்த 4வது மாதத்துல ஒருவேளை நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, ஒரு ஃபுல்னஸ், ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கட்டளையிட ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனா எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதான், உண்மையுள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த உண்மையை, அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் முதல்ல நமக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறார்? ஆமென். அடுத்து என்ன சொல்ற? அந்த உண்மைனா இன்னொரு என்ன சொன்ன? சத்தியம். ஆமென். இந்த சத்தியம் என்ன செய்கிறது? யோவான் 8வது அதிகாரம் அதுல 31 32 வாசிங்களேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்ப இந்த சத்தியம் 2வது என்ன செய்கிறது? இந்த உண்மை என்ன செய்கிறது? அல்லது இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கும் போது என்ன நடக்கிறது? அங்கே சொல்லப்படுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்ல 2 கரங்களை தட்டலாமா? ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் தெய்வமாக கொண்டிருக்கும் பொழுது, நான் சொல்லுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில விடுதலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உலகம் கட்ட நினைக்கும், உலகம் உங்களோடு போராட நினைக்கும், அல்லது உலகம் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கும். ஆனால் சத்தியத்தை அறிந்திருக்கிற நபர், உண்மையை வைத்திருக்கிற நபர், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நோக்கமாய் இருக்கக்கூடிய நபருக்கு நான் சொல்லுகிற கர்த்தர் விடுதலையை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறாருங்க? ஆமென். அப்ப ஏசப்பாவை நீங்க வச்சிருக்கும் போது முதல் காரியம் ஆசீர்வாதம். சொல்லுங்க, என்ன வச்சிருக்கார்? ஆமென். 2வது காரியம் விடுதலை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். அடுத்தது 3வது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 18வது அதிகாரத்துல அந்த 36 37 வாசிங்களேன். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அல்லேலூயா. ஆமென். அந்த பகுதியில் அப்படியே குறிப்பெடுத்துக் கொண்டு என் கூட வாங்க. நம்ம துரிதமாய், உஷ்ண நாட்களாய் இருக்காகவே நம்ம துரிதமாய் அப்படியே நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. இப்ப பிலாத்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கிறார். பிலாத்து யார்கிட்ட கேட்கிறாருங்க? இயேசு கிறிஸ்து, நீ ராஜாவா அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்ற, ஆமா நான் ராஜா தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அதை சொல்லிட்டு அங்க ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன் அங்க பேசுறாரு. என்னன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது அந்த வார்த்தை இந்த பூமியிலே அது சத்தியமாக, அந்த உண்மையாக தன்னை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது வெளிப்படுத்தினது. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் அவர் சொல்றார் அந்த இடத்துல, அங்க பிலாத்தின் இடத்துல, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க சில நேரத்துல மற்றவர்கள் கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா கேட்பாங்க, நீங்க சத்தியத்துல இருக்கிறீங்களா? ஆமென். அப்படின்னா அதனுடைய ஒரு டேர்ம் என்ன? நீங்க ஏசப்பாக்குள்ள இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க பிலாத்தின் இடத்துல சொல்றாரு, அந்த சத்தியத்தை காண்பிக்கும்படியா, அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக நான் இந்த பூமிக்கு வந்தேன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த சத்தியம் எந்த மனுஷனோடு இணைக்கப்படுகிறதோ, அந்த சத்தியம் எந்த மனிதன் அறிந்து கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை, அவனுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது இந்த சத்தியம் என்ன செய்கிறது? யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் சீக்கிரம் வாசி. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அப்ப அடுத்து சொல்றாரு, நானே வழியோ சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்கே ஜீவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா சாட்சி சொன்னாங்க, அம்மா பேரு சத்யா. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு சத்தியம் இருந்ததுனால, அவங்களுடைய அந்த பேத்தி அது ஒரு பாதிப்புக்குள்ள இருந்த பொழுது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம், டாக்டர் நோ சொல்றாங்க, ஆஸ்பத்திரி நோ சொல்லுது, இங்கே அங்கே அநேக அலைக்கழிப்பு, ஆனாலும் அந்த சத்தியம் நமக்குள்ள இருந்தபடினா அவங்களுக்கு தெரிந்த காரியம், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது, ஆண்டவரை நோக்கி வேண்டுவது,
அப்ப நீ சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை அறிந்த நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை தேடும் பொழுது, நம்மை மாத்திரமல்ல நம்மை சார்ந்தவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க, உருவாக்க, தப்புவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்கும் பொழுது நம்ம சிக்கிக் கொள்ளுகிறோம், இக்கட்டுகளை மாட்டிக்கொள்ளுகிறோம், சில பிரச்சனைகள் நம்மை மூட நினைக்கிறது. நல்ல புரியும், எல்லா நாளும் நமக்கு ஒரே நாள் போல இருக்காது. சில நாள் அது துக்க நாள், சில நாள் நம்ம கவலை நாள், சில நாட்கள் அது காரிருள் மூடக்கூடிய ஒரு நாட்கள். ஆனா அவைகளுக்கு மத்தியில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நம்ம மேல கிருபையாய் இருக்கிறார், ஆண்டவர் நம்ம மேல இரக்கமாய் இருக்கிறார், ஆண்டவர் நம்ம மேல தயமாய் இருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். அப்ப நல்லா புரியுங்க, அந்த உண்மை என்கின்ற இயேசு கிறிஸ்து, அந்த சத்தியம் என்கின்ற இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எனக்குள்ள அவர் ஜீவனாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவர் நம்முடைய எதிர்காலமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த உண்மை, இந்த சத்தியம் எந்த மனுஷன் அறிகிறானோ, எந்த மனுஷனோட வாழ்க்கையில இணைக்கப்படுகிறோ, நான் சொல்லுகிறேன், அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, அதனால வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, ஆண்டவர் அந்த உண்மை எனக்குள்ள வரட்டும், அந்த சத்தியம் எனக்குள்ள வரட்டும், ஆண்டவர் அந்த விடுதலை எனக்குள்ள வரட்டும், அந்த ஜீவன் எனக்குள்ள வரட்டும். நம்முடைய இருதய கதவை திறக்கும் பொழுது நான் சொல்லுகிற, கர்த்தர் செயல்பட, நம்மை உருவாக்க, தம்மை வணைந்து கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப உண்மையுள்ள மனுஷன் என்ன ஆசீர்வாதங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரிபூர்ண. ஆமா, சொன்ன அம்மாமாருக்கு பரம்பரா பட்டு. அல்லேலூயா. ஆமா, சொன்ன ஐயாவுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை. பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த உண்மையுள்ள மனுஷன் யார்? அந்த உண்மையுள்ள மனுஷன். நமக்கு நேரம் வேகமாய் கடந்து போகிறபடினால் துரிதமாய் அந்த உண்மையுள்ள மனுஷனுடைய அந்த குணாதிசயத்தை நம்ம வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. அவன் யார் அந்த உண்மையுள்ள மனுஷன்? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அதுல 3வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். போதும், நல்ல கவனிங்க. இப்ப உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். முதல்ல காணிக்கையை கொண்டு வந்த நபர் யாரு? டக்குன்னு கை வத்தி காட்டுங்க. யாருங்க? இதுல கொஞ்சம் பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துடுறீங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, அப்ப முதல்ல காணிக்கை கொண்டு வந்தது யாருங்க? காயின். சரி, ஆனா முதல்ல காயின் காணிக்கை கொண்டு வந்தாலோ ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நான் சுருக்கமா டக்குன்னு சொல்றேன், யார் உண்மை உள்ளவன், யாரை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ அவன் தான் ஆண்டவருடைய பார்வையில உண்மை உள்ளவன். நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப காயின் கொண்டு வந்துட்டான். ஆனா அங்க வார்த்தை வசனம் சொல்லுகிறது, ஆபேலையும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகள் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை அவன் கொண்டு வந்தான். அடுத்து கவனிக்கணும், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த காணிக்கையை பார்ப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நம்ம உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய எல்லா காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து அங்க ஒரே வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆபேலை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தான் காணிக்கை. அல்லேலூயா. ஆமென். அப்ப யார் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறோமோ, யார் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோமோ அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில உண்மை உள்ளவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அப்ப ஆபேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அங்கே நல்ல கவனிங்க, தேவனை எல்லாவற்றிலும் அவன் முதன்மையாய் வைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அவன் அங்கீகரிக்கப்பட்டவன்? அவனுடைய ப்ரிஃபரன்ஸ், அவனுடைய ப்ரையாரிட்டி எல்லாம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. இந்த பக்கம் மந்தையே இருந்தாலும், இந்த இடத்துல கொழுமை இருந்தாலும், இந்த இடத்துல செழுமை இருந்தாலும் அவைகள் அல்ல அவனுக்கு முக்கியம். அவனுடைய ப்ரையாரிட்டி, அவனுடைய முக்கியத்துவம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், சில நேரத்தில் மனிதர்கள், உறவுகள், சொந்தம், மற்ற சூழ்நிலை ஆண்டவர் பின்னாடி வச்சிருவோம். சொல்லுங்க, யார பின்னாடி? ஆனா இங்க ஆபேல் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு முதல் காரணம் என்ன ரீசன் அப்படின்னா, அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை, தெய்வத்தை அவன் முதன்மையாய் வைத்தான். கை நீட்டி சொல்லுங்க, எப்படி வச்சா? அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்ல புரிந்து, நாம கொடுக்கிற காரியம், செய்கிற காரியங்களை தாண்டி நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை எங்க வைத்திருக்கிறோம், அவருடைய சமூகத்தை எங்க வைத்திருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை எங்க வைத்திருக்கிறோம். நல்ல புரிதலுங்க. நம்ம ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் ஆலயத்தில் இருக்கிறோம், மீதி 6 நாள் சமுதாயம், வீடு, குடும்பம், வேலை,
அப்ப நம்ம வாழக்கூடிய விதங்களில், அந்த தருணங்களில், சூழ்நிலைகள சில சோதனை வரும். அதிகாரி வந்து நிற்பாங்க, உறவுகள் வந்து நிற்பாங்க, நம்ம வீட்டில் சில நல்லது கெட்டது அல்லது ஃபங்க்ஷன்ஸ் மற்ற காரியங்கள் ஏற்படும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளும், யார் வராங்க வரல, இட் டசன்ட் மேட்டர். ஒன்னே ஒன்று, கர்த்தரை எனக்கு முன்பாக, கர்த்தரை எனக்கு முதன்மையாக, கர்த்தரை எனக்கு முதலிடத்துல நான் வைக்கும் பொழுது அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை பின்னாடி வச்சிருவோம், சைட்ல வச்சிருவோம், அப்பப்ப நம்ம பார்த்துப்போம். இல்ல, ஆபேலை அங்கீகரித்தாதான் ஆபேலினுடைய காணிக்கை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் காணிக்கையை பார்க்கிறவர் அல்ல, ஆபேலினுடைய உள்ளத்தை பார்க்கிறவர், ஆபேலினுடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஆபேல் ஃபர்ஸ்ட் கொண்டு வரல, காயின் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா. ஆனா அவனோட உள்ளம் சற்று வித்தியாசம், அவனோட உள்ளம் சில காரியத்தில் வேறுபட்டது. ஆனா காயினுக்கு ஆபேலுக்கு மந்தையை விட, மற்ற காரியங்களை விட கர்த்தர் தான் அவனுக்கு முதன்மையா இருந்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தரை நம்ம முதன்மையாய் நம்ம வைக்கும் பொழுது, முதலிடத்துல நம்ம வைக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அப்ப யார் உண்மை உள்ளவன்? தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவன் தான் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. ஆமென். அப்ப உங்களை பார்த்து கேட்கிற, யார் உண்மை உள்ளவன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவனால் அங்கீகரிக்கப்படணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்படியே தலையில கை சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க அங்கீகரிங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசம பாகம், ஆண்டவரே என்னுடைய ஜபங்கள், என்னுடைய உழைப்பு, ஆண்டவரே அவைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படட்டும். அது விருதாவா போகக்கூடாது, அது வேதனையா போகக்கூடாது, ஆண்டவரே அது கஷ்டமா போகக்கூடாது, நஷ்டமா போகக்கூடாது. இந்த வெயில்ல சில சூழ்நிலையில கண்ணீரோடு கூட நீங்க விதைக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, பிரயாணப்படுறீங்க, அநேக காரியம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் காரியம் எதுவும் விருதாவாய் போகக்கூடாது, நான் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கட்டும். சொன்னவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப யார் உண்மை உள்ளவன்? தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன். 2வது காரியம், யார் உண்மை உள்ளவன்? ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை அப்படியே வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். 2வது ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த முதல் வசனத்துல 2 காரியம், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, 2 காரியம். அல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய தகப்பனுடைய அந்த இடம், தகப்பனுடைய தேசம். அப்ப அந்த தகப்பனுடைய வீடு என்பது நம்மளுடைய ஒரு உரிமை. அந்த தகப்பனுடைய வீடு என்பது அது ஒரு சௌகரியம். தகப்பனுடைய வீடு அது ஒரு விதமான ஆளுமை. அப்ப இங்க ஆபிரகாம் இடத்துல முதல்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை நீ விட்டுட்டு, சரி ஆண்டவரே விட்டுட்டேன். அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ணு? போ. நீ அமெரிக்கா போ, எகிப்து போன்னு சொல்லல. நான் அந்த தேசத்துக்கு ஒரு பேரு, அவர் காண்பிக்கிற தேசம். அல்லேலூயா. ஆமென். இப்ப யோசித்து பாருங்க, இப்ப ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இப்ப விட்டுட்டு பொட்டி படிக்கையோட எல்லாம் ரெடியா இருக்கும்போது இப்ப ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவனே எங்க போறது? வடக்க, தெற்க, நார்த், ஈஸ்ட், சவுத் எங்க? ஆனா அங்க வரக்கூடிய பதில் என்ன தெரியுங்களா? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன பண்ண? போ. இப்ப நம்ம எங்கே போறோம், அட்லீஸ்ட் 90% we will know where we are going. What about our destination? நான் எங்கே போகிறேன், என்னோட காரியம் என்ன? நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னு நீங்க சொல்லி, நான் மெட்ராஸ் போறேன், நான் வடலூர் போறேன், நான் பண்ருட்டி போறேன், நீங்க போற இடம் தெரியும். ஆனா இங்க ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் என்ன? ஒரு பக்கம் இருக்கிறதையும் விடணும். பகல் பஸ் சொல்லுங்க, இருக்கிறத விடணும். 2வது எங்க போறோன்றதே தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு காலிங், அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. ஆனா ஆபிரகாம் என்ன செய்தார்? அதே அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும். அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் புறப்பட்டு போனான். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அவர் சொன்னபடியே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில காரியங்கள் படிப்பதற்கு அல்லது மற்ற காரியங்கள் யோசிப்பதற்கு அது வித்தியாசம். ஆனா இங்க ஆபிரகாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆபிரகாம் என்ன செய்தார்? கர்த்தர் என்ன சொன்னாரோ எதை விடணுமோ விட்டார், போனார். அவர் பாடுக்கு போயிட்டே இருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி போன ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாய் தர. புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. லோத்து எங்க பச்சை பசை செழிப்பா இருக்கும் அங்க பார்த்து போனா. He chose in a manly way. சுயத்தில
தன்னோட பார்வைக்கு எது பச்சை பசேன்னு தெரிஞ்சதோ போனா, அந்த இடம் அவனுக்கு கிடைக்கல, ஊர் அழிஞ்சுதான் போச்சு. ஆபிரகாமுக்கு எங்க போனனே தெரியல, ஆனா அவன் எங்கெங்கெல்லாம் கால் வைத்தானோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் பட்டா போட்டு கொடுத்துட்டார். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி, அப்ப யாருங்க உண்மை உள்ளவன்? கீழ்ப்படிபவன் உண்மை உள்ளவன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க கிளம்பும் போது இஸ் லைக் எ நோமேட், நாடோடி, கூடாரவாசி. ஆனா ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆஸ்தியா அவன் செல்வ சீமானா இருந்தான். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்க. அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். லோத்துக்கு அது கிடைக்கல, பட் he chose in a manly way. ஆபிரகாம் விசுவாசத்துல ஆண்டோட அந்த வார்த்தை கர்த்தர் சொன்னபடியே. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி அவர் வனாந்திரத்தை கொடுத்தாலும் நான் சொல்லுகிறேன், அதிலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை கர்த்தர் சொல்லி உங்களுக்கு ஒரு ஓட்டு வீடை, குடிசை வீட்டை கொடுத்தாலும் நான் சொல்றேன், அதுல ஒரு 3 மாடி வீட்டை எழுப்பதற்கு கர்த்தர் உண்மை இல்லவராக இருக்கிறார். காரணம் என்ன? அவர் சொன்னபடி. ஆமென். அப்ப அவர் சொல்றாருன்னா நல்லா புரிந்துங்க, நமக்கு அது அறியாது, புரியாது, எட்டாது. ஆனா கர்த்தர் பெரிய புதிய மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் காரியம் நான் சொன்ன, உண்மை உள்ளவன். யார் உண்மை உள்ளவன்? தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன். 2வது காரியம், யார் உண்மை உள்ளவன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப 3வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசி. ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம், அதுல 8வது 9வது வசனத்தை வாசி. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். 3வது யோசேப்பினோட வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். போர்த்திபாரனோட வீட்டுல இருக்கிறான். எப்படி இருக்கிறது? அந்த வீடு சௌகரியமா இருக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்குங்க? சௌகரியமா. என்ன சௌகரியம்? பாவம் செய்வதற்கு சௌகரியம், பாவத்திலே விழுவதற்கு சௌகரியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு ஆஃபர் வருகிறது, அந்த பாவத்திலே விழுவதற்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, யோசேப்பினுடைய அந்த சூழ்நிலையை பாருங்க. அவன் நிதானமா எடுத்து சொல்றான், என்ன இவ்வளவு தூரம் என்ன எஜமானா வைத்திருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஆபீசரா வைத்திருக்கிறாங்க, உங்களை தவிர மீதி எல்லாத்துக்கும் நான் தான் இன்சார்ஜ். ஆனால் அவன் சொல்லி கடைசியா ஒரு காரியத்துக்கு வரான். என்ன சொல்றான்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப பாருங்க, அவன் போர்த்திபார கூட நினைக்கல, அவன் அதிலும் மேலான ஒரு தெய்வத்தை நினைக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அப்ப யார் உண்மை உள்ளவன்? தேவ பயத்தோடு இருக்கிறவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த கடைசி நாட்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது இன்னைக்கு அநேக நேரத்தில் கிருபையை நினைத்து நினைத்து நினைத்து, கிருபையை பேசி 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 இன்னைக்கு அநேக நேரத்தில் பாவம் பெருகிவிட்டது. இன்னைக்கு கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. இன்னைக்கு கோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா கிறிஸ்தவர்கள் டைவர்ஸ்க்கு போய் நிக்கிறாங்க. துரிதமா மேரேஜ், துரிதமா டைவர்ஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன இன்னைக்கு ஆண்டோட வார்த்தைகளை நம்ம வார வாரம் கேட்கிறோம். சில நேரத்துல அந்த தவறுகள் செய்யும் பொழுது நம்ம மனம் சொல்லுகிறது ஒரு விதமான துணிச்சல், சரி ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். அல்லது ஆண்டவர் மத்த காரியம் அந்த குறும்படத்துல நம்ம பார்த்தோம். நம்ம இங்க கூட எல்லாம் சமாளிச்சிடலாம், பரலோகத்துல நம்முடைய வாழ்க்கை அது அப்படியே திரை போட்டு காணப்படும். நீ செஞ்சியா செய்யலையா கேள்வியே இல்லை, நம்ம செய்தது படமாக ஓடும். அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ள, இந்த இடத்தை அவன் சொல்ற காரியம், ஆண்டவருக்கு விரோதமாய், தெய்வத்துக்கு விரோதமாய் நான் எப்படி செய்வது? அல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு செய்தி, கணவன் மனைவியை கொன்றான். என்ன தவறான உறவு முறைகள் நிறைய பேர்ட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அந்த கணவன் கோவம் வந்துருச்சு, வாக்குவாதம். கணவன் அந்த மனைவியை கொலை செஞ்சுட்டான். சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டான்? அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. முந்தா நேத்து வந்த ஒரு இடைப்பட்ட செய்தி. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு அன்கமிட்டட் லைஃப், சரியான அந்த ஒரு குடும்ப ஜீவிதம் இல்லாததுனால பிரச்சனை, போராட்டம். அப்ப வேலைக்கு போயிட்டு வந்த கணவன் இப்ப இன்னைக்கு என்ன ஆயிட்டான்? கொலைகாரன் ஆயிட்டான். மனைவி இறந்துட்டாங்க, கணவனுக்கு இப்ப ஜெயில் தண்டனை. இப்ப ரோட்ல 4 பிள்ளைகள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஏதோ அந்த காரியம் முடிகிற வரைக்கும்
சொந்த பந்தங்கள் ஏதாவது சாப்பாடு அப்படி இப்படி போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே கழண்டு போவாங்க, சிதைந்து போவாங்க. அந்த 4 பிள்ளைகள் அப்படியே ரோட்ல நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை. யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில் அந்த கமிட்மெண்ட் இல்லை. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில அந்த தெய்வ பயம் இல்லை. நம்மளோட மனம் போன போக்கில் ஏதோ நேற்று தினம் குறிப்பாக அந்த உபவாச ஜெபத்தை அந்த காலத்தை அந்த நேரத்துக்காக அதிகமாக ஜெபித்தோம். அந்த காலத்தை நேரத்தை நம்ம மிஸ் பண்ணும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வயதை மிஸ் பண்றீங்க. அந்த கால நேரம் வேகமாய் கடந்து போகும் பொழுது உங்களுடைய பொறுப்புகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. கால நேரம் வர வர நம்மளுடைய தோற்றம் மாறுகிறது, நம்ம ஞாபக சக்தி குறையுது, ஏதேதோ நடக்குது. இந்த காலம் நேரம் அப்படியே போக 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 சரீரத்துல மாற்றம், சிந்தனையில மாற்றம், நம்முடைய ஆரோக்கியத்துல மாற்றம், நம்ம வயதுல மாற்றம், நம்ம வகிக்கக்கூடிய பொறுப்புகள், நம்ம மேல இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாத்திலும் மாற்றம். அப்போ ஒரு நாள் ஒரு நேரம் வரும்பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஆயத்தமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பொறுப்பு உங்களை தேடி வந்து நிற்கும். சில சுமைகள் உங்களை தேடி வந்து நிற்கும், சில கடன் பாரங்கள் உங்களை போட்டு நெருக்கும், சில காரியம் உங்களோட ஆரோக்கியத்தை அழித்து கொண்டு இருக்கும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் உங்க காலத்தை அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நேற்று தினத்தில் அந்த காரியத்தை வைத்து தான் உபவாசித்து ஜெபித்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு நம்மை நம்பிதான் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நேத்து மரித்தவங்க உண்டு, இந்த ராத்திரிக்குள்ள சில பேர் மரிக்க போறாங்க உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா ஆண்டோட பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த தெய்வ பயம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் ஆண்டோட பார்வையில உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த காலம், அந்த நேரம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதை சரியாய் நம்ம திருப்பும் பொழுது, அந்த காலத்தை நேரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது, நான் சொல்லுகிற அந்த டைம், அந்த டேஸ், அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு அந்த தருணத்தை விட்டுடுறதுனால இன்னைக்கு பாத்தீங்க அநேகருக்குள்ள பெரிய பாரம், பெரிய கவலை, பெரிய ஸ்ட்ரெஸ். ஐயோ, அந்த 5 வருஷத்தை விட்டுட்டோம், அந்த 2 வருஷத்தை விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம அநேக காரியத்தை இழந்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பாரப்படுத்துகிற காரியம் நமக்கு இந்த கால நேரம், பணம், உழைப்பு. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு வேலையில் இருக்கிறாங்க, திடீர்னு அந்த வேலையில இருந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாளே நல்லா புரிந்து கொள்ளுங்க, ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்குரியதான அந்த பாரம் அந்த தகப்பன் மேல வந்துவிடும். அவன் நினைப்போம், இன்னும் நாட்கள் இருக்கு. இல்லை, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்து. அல்லேலூயா. ஆமென். அப்ப 3வது காரியம் நம்ம பார்த்து வருகிறோம், யார் தெய்வ பயத்தோடு இருக்கிறாங்களோ. அப்ப தெய்வ பயம் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம், அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு எண்ணம் தான் தெய்வ பயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சிலுவை போடுறது அல்லது மற்ற காரியம் இல்லை, அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு பார்த்துட்டு. அப்ப யோசேப்புக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சுங்க. அதனால he had lot of offers. எல்லா காரியமும் ஆயத்தமா இருந்தது, பாவம் செய்ய, பாவத்திலே விழ, இடறி போக. ஆனா அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப யாரிடத்துல தெய்வ பயம் இருக்கிறதோ அவர்கள் ஆண்டோட பார்வையில உண்மை உள்ளவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 4வது காரியம் சீக்கிரம் வாசிங்க. யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆமென். அவங்க கவனிங்க, யோபு அந்த ஓட்டை வைத்து அப்படியே சுரண்டிட்டு இருக்கிறார், சுரண்டி கொண்டு இருக்கிறார், சாம்பல்ல உட்கார்ந்து. எல்லாம் போச்சு. சொல்லுங்க, எல்லாமே போச்சு. அப்ப இந்த சூழ்நிலைய யோபு மாத்திரமல்ல, யோபுனோட மனைவியும் கூட இருந்து பார்த்துக்கிட்டே வராங்க. அப்ப ஒரு பாயிண்ட்ல இந்த 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யோபுனுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை என்ன பண்ண விடு, உன்னை உண்டாக்கின கடவுளை திட்டு, இந்த பக்கம் செத்து போ. காரணம் என்ன? இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய காரியத்தை யோபின் மனைவியால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சொல்லுங்க, என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள. நல்ல வாழ்ந்த குடும்பம் இப்ப வாழ்ந்து கெட்ட குடும்பம் ஆயிட்டாங்க. வீடு இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம். இப்ப இதை யோபு மாத்திர யோபுவோட மனைவியும் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, அந்த தெய்வத்தை தூஷித்து திட்டிட்டு நீ எதுக்கு உயிரோடு இருக்க, நீ என்ன பண்ண, செத்து போ. அப்ப என்னன்னா, she is not ready.
அந்த இழப்பை, அந்த நஷ்டத்தை, அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள அவள் ஆயத்தம் இல்லை. ஆனா அதே யோபு என்ன சொல்லுகிறாரு? சீக்கிரம் வாசிங்க. யோபு 2வது அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அவர் சொல்றாரு, நீ பைத்தியம் பேசுறது போல பேசாதம்மா, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி கேட்டான். அப்படின்னா என்ன? அங்க 4வது காரியம், தேவன் அனுமதித்ததை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அல்லேலூயா. ஆமா, இதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணுங்க. இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம அப்போஸ் பண்ணுவோம், அல்லது எதிர்த்து நிற்போம், அல்லது ஆண்டவர் இதை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படி கேட்போம். ஆனா யோபு மனைவி, இப்ப யோபு மனைவி அதை ஏற்றுக்கொள்ள, அதை சகிப்பதற்கு ஆயத்தம் இல்லை. அவன் சொல்ல செத்துருன்றாங்க. என்ன சொல்றாங்க? செத்து. கடவுளையும் திட்டு, இந்த பக்கம் நீ என்ன பண்ண? செத்துரு. அதனோட உச்சம் என்ன? அந்த இழப்பை, அந்த நஷ்டத்தை அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த வீடு சரிந்து போனதை, அழிந்து போனதை பார்ப்பதற்கு ஆயத்தம் இல்லை. அதனால நம்ம ஒரே வார்த்தையில சொல்லு, செத்துடு. ஆனா யோபு சொல்றாரு, நன்மையை பெற்றனா தீமையா இருந்தால் நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவரோட உள்ள எப்படி இருந்ததுங்க? தேவன் எதை அனுமதித்தாலும், தேவன் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உள்ளம். அதுதான் உண்மை உள்ள ஒரு உள்ள. புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கும்போது, ஜெபத்துல இருக்கும்போது, அல்லது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, சில நேரத்தில் சில சோதனைகள், சில வேதனைகள், அல்லது உங்களை ஆண்டவர் அடுத்த அளவுக்கு கொண்டு போவதற்கு சில நேரத்தில் புடமிடுவார். சுத்த பொண்ணா சோதித்து பார்ப்பார். அப்ப அந்த காரியங்களை செய்யும்போது சில இழப்புகள் வரலாம், சில நஷ்டங்கள் வரலாம், சில வேதனைகள் வரலாம், சில பாடுகள் வரலாம், சில உபத்திரவங்கள் வரலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஒரு பக்குவம் இல்லை அப்படின்னா யோபுவின் மனைவியை போல இருக்கும். செத்துடு, போயிடு, தற்கொலை பண்ணு, டைவர்ஸ். ஆனா யோபு அப்படி இல்லை. தீமையானாலும் அது ஆண்டவர் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப பாருங்க, அந்த உள்ள இருந்ததுனாலதான் அவனை தூஷித்த சிநேகிதர்கள் ஆனாலும் அவர்களுக்காக அவங்க சிறையிருப்பு நீங்கும்படியாக அவன் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறான். அல்லேலூயா. எல்லாராலும் அப்படி ஜெபிக்க முடியாது. ஈஸியா சாபம் விட்டுரும், ஈஸியா மண்ணவாரி விட்டுரும், அடுத்த 3 தலைமுறைக்கு வார்த்தைகளை போட்டு விட்டு போயிடுவோம். ஆனா யோபு பாருங்க, அவனுடைய இருதயம் எதை வேண்டுமானாலும் ஆண்டவர் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் அந்த யோபுக்கு இழந்த எல்லாவற்றையும் மனைவியை தவிர ரெட்டத்தனையா கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அதே மனைவி, வேற எதுவுமே மாறல. இழந்த எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரெட்டிப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்ப எந்த மனைவி இவரோட வீழ்ச்சியை, இவரோட தோல்வியை பார்த்தாங்களோ அதே மனைவி ஆண்டவர் பக்கத்திலே வச்சு இவனுடைய உயர்வை கர்த்தர் தூக்கி அவருடைய ஸ்தானத்தை மாற்றி சிங்காசனத்தில் அமர பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் நிந்திக்கக்கூடிய சில சூழ்நிலை, உங்க இழப்பு, உங்க ஃபெயிலியர்ஸ் மத்தியில சில நேரத்தில் உங்க எதிராளி ஆண்டவர் உங்க கூட வச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க கண்களுக்கு முன்பதாக உன் உயர்வை காண்பிக்கும்படியா, உன்னை உயர்த்தும்படியா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நினைப்ப எதிராளியே அழிச்சிருங்க ஆண்டவரே, எதிராளியே பொசிக்கிடுங்க ஆண்டவரே, அடுத்த கல்லறை அவனுக்கு தான் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கல்லறைக்கு ஜெபம் பண்ணினா அவனுக்கு 2 வீடை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். சரி. அப்ப 4வது காரியம், யார் உண்மை உள்ளவன்? தேவன் அனுமதிக்கிறதை அப்படியே ஏத்துக்கிறவன். அப்ப அவன் முடிவை பாருங்க, யோபுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியான காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், இப்ப ராஜா உத்தரவு போட்டார், யார் வணங்கினாலும் காலி, முடிஞ்சு போச்சு. அங்கே சொல்லப்படுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும்
தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக முழங்கால் படிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஐயோ சட்டம் வந்துருச்சு. நான் சொன்ன இந்த எலெக்ஷன் இருந்து அடுத்த எலெக்ஷன் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அல்லது 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே தமிழ்நாட்டின் போக்கு மாறும். தமிழ்நாட்டு பேரு கூட மாறலாம். அநேக ஆட்சிகள், சூழ்நிலைகள், மற்ற காரியங்கள் அதுதான் காத்து கொடுக்கிறது. இதுல நீங்க நானும் அவருக்கு உண்மையா இருந்தா கிருபையின் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த எலெக்ஷன் இதுல இருந்து அடுத்த எலெக்ஷன், இந்த 10 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம எவ்வளவு ஊழியத்தை செய்யறோமோ அவ்வளவு நல்லது. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு தனி நபரை நம்ம சந்திக்கிறோம், எப்படி நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போறோமோ அது நல்லது. காரணம், அடுத்து ஒரு நாள் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க கையில பைபிள் இருந்தாலே நீங்க குற்றவாளி. நீங்க உத்தரப்பிரதேஷ்ல அதுதான் நிலைமை, வடகொரியாவில் அதுதான் நிலைமை. உங்க வீட்டில் உங்க பேக்ல ஒரு பைபிள் இருந்தா நீங்க மரண தண்டனைக்கு பாத்துருவான். தெரியுமா உங்களுக்கு? நீங்க பைபிளை வாங்கிட்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க, உட்கார்ந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறீங்க. ஆனா இதே பைபிள் இல்லாம எத்தனையோ தேசங்கள் உண்டு, எத்தனையோ தீவுகள் உண்டு, எத்தனையோ பட்டணங்கள் உண்டு. வாஞ்சிக்கிறாங்க, இன்னைக்கு பைபிள் கிடைக்கல. அந்த பைபிள் இருந்துச்சு அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ள, அவங்க ஒரு குற்றவாளி, தேச விரோதி. இன்னைக்கு இந்தியாவில் சில மாநிலங்களில் பிரேயர் நடத்த முடியாது, காட்டேஜ் பிரேயர் நடத்த முடியாது, வெளியில நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. கையெழுத்து போட்டாங்க. இங்க தானியேலை பார்க்கிறோம், கையெழுத்து போட்டிருந்தாலும் அவன் முன் செய்து வந்தபடியே அவன் செய்ய ஆரம்பித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்ப என்னாச்சு? சிங்க கேபில போடணும். இப்ப ராஜாவுக்கு தாங்கல. ஏன்னா ராஜாவும் தானியேலும் ஒரு விதமான ஃப்ரெண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த தானியேல் இந்த சூழ்ச்சியில இந்த வலையில விழுந்துட்டானே, அப்ப ராஜாவினோட மனநிலையை பாருங்களேன். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தானியேல் 6வது அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. அப்ப பாருங்க, இந்த தானியேல் மேல ஏதோ ஒரு பிரிய, ஏதோ ஒரு பற்று, ஏதோ ஒரு பாசம் ராஜாவுக்கு இருந்ததுனால அவனை தானே போட்டாங்க. இவன் சாப்பிடலாம், இவன் நல்ல மியூசிக் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டுட்டு இருக்கலாம். அப்ப பாருங்க, தானியேல் கெபில இருக்கிறா. தானியேலால வெளியில இருக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவும் செய்யவே முடியல. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப அந்த தானியேலுக்கு ராஜாவுக்குள்ள ஏதோ ஒரு நட்பு, ஏதோ ஒரு 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 பாசம் இருந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ஒருவேளை தானியேல் ஒருவேளை ராஜாவின் இடத்துல கூட போய் கெஞ்சி கேட்டிருக்கலாம், ஒரு தூது அனுப்பி இருக்கலாம், ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்கலாம். ஆனா தானியேல் அப்படி செய்யவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாரு, இந்த அளவுக்கு தானியேலுக்காக அவருடைய உள்ள இருதயம் ஏங்குதுன்னும் போது ஒருவேளை தானியேலுக்காக கூட ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கலாம். ஆனா தானியேல் போய் அப்படி கேட்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இப்ப ராஜா அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஓடுறான். சிங்க கெபிக்கு தீவிரமாய் ஓடி அங்க கிட்ட வந்து துயர சத்தமா 20வது வசனத்துல பார்க்கிறோம். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு தானியேலை பார்த்து கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன காரியம்? உண்மை உள்ளவன் யாருங்க? தேவனிடத்திலிருந்து வரும் வரை காத்திருக்கிறவன். அல்லேலூயா. ஆமென். அப்ப தானியேல் ராஜா கிட்ட இருந்து வாங்கி இருக்கலாம், அல்லது மத்த ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம். அது ஆண்டவர்கிட்ட இருந்து வரட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். புரிஞ்சவங்க நல்லா 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப உனக்காக தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லது ஒரே ஒரு கட்டளை, சிந்தனை மாறிடுது. சிங்கத்துக்கு இங்க பசி இருக்கு, ஆனா வாயில இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, ராஜா கிட்ட இருந்து வரட்டும், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ற அந்த அதிகாரியின் இடத்துல வரட்டும், அல்லது நான் கொடுத்த அந்த குறுக்கு வழி பணத்தின் மூலமா வரட்டும். இல்ல இல்ல இல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு சாட்சி சொல்ல போறீங்க அப்படின்னா, நான் ஜெபித்தேன், நான் திறப்புல நின்ற, நான் உபவாசித்தேன், என் ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினார், அது சாட்சி. அல்லேலூயா. அதை விட்டு நான் அதிகாரியை பார்த்தேன், அவர் ஒரு 50 ரூபாய் கேட்டார், நான் ஒரு 20 ரூபா கொடுத்தேன், அதனால எனக்கு வந்துச்சு, கர்த்தர் எனக்கு என் தேவை எல்லாம் சந்திச்சார், 50 20 ஆக்குனது ஆண்டவருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, ராஜா கிட்ட போகல,
அது ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யார் உண்மை உள்ளவன்? தேவனிடத்திலிருந்து வரும் வரை காத்திருப்பவன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பரலோகம் யார உண்மை உள்ளவன் பார்க்குதுன்னா, காத்திருக்கிறவன். சொல்லுங்க, யாருங்க? யாருங்க? காத்திருக்கிறவன். அப்ப தானியேலால ஷார்ட் ரூட் ஏதாவது எடுக்க முடியும்? அவர் செய்யட்டும். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சார்? வாயை கட்டி போட்டார். அவனுக்காக தூதனை அனுப்பினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இறங்கி வந்துட்டார். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரே ஒரு காரணம் தான். என்ன? உண்மை உள்ளவர்கள். சொல்லுங்க, அவங்க யாருங்க? யாருங்க? ஆமென். அப்ப நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். உங்க தேவையில எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். அந்த உண்மை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த உண்மையுள்ள மனுஷன் என்ன ஆசீர்வாதங்க? பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த உண்மை எனக்கு தெரியலங்க, உணத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்த உண்மைக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உண்மைக்கு இன்னொரு பேர் இருக்கு, சத்தியம். அந்த உண்மை, அந்த சத்தியம் இயேசு. அவரை அறிந்து கொண்டால், உங்க வாழ்க்கையோடு இணைத்து கொண்டால், நான் சொல்லுகிற பரிபூர்ண ஆசீர்வாதம். கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த காலை நேரத்துல இந்த உண்மை உள்ளவன், அந்த உண்மை உள்ளவனை பரலோகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த உண்மை உள்ளவனை பரலோகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. சொல்றேன், நம்மளுடைய வாயின் வார்த்தையில உண்மை இருக்கணுங்க, நம்முடைய கண்ணின் பார்வையில உண்மை இருக்கணும், நம்ம இருதயத்தின் எண்ணங்கள்ல உண்மை இருக்கணும், நம்ம பேசக்கூடிய காரியங்கள்ல உண்மை இருக்கணும். நம்ம மனப்போன போக்குல அல்லது உலக பிரகாரமா இல்லை, அவனோட கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவனாய் மாற்றுங்க. அப்படியே கரங்களை பரலோகத்து நேராக உயர்த்தி அப்படியே கொஞ்சம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு, இந்த உஷ்ண நாட்களிலும் உண்மை உள்ளவனாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே என்னை நீங்க அங்கீகரிங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உம்மை நீர் வெளிப்படுத்துங்க. ஆண்டவர், இந்த காலை வேளையில ஆண்டவரே நீங்க ஆண்டவர் எனக்கு அந்த காத்திருக்கிற அனுபவத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எதை தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, அந்த தெய்வ பயத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தாங்க. ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை எங்களுக்கு நீங்க தாங்க, எங்களுக்கு கட்டளை இடுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய முடியாது, நம்மளை ஸ்தோத்திரிக்கலாமா? அந்த நபருக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த 4வது மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த 3வது ஆராதனையில நாங்கள் கூடி வர நீங்க தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. நீங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துடைய இந்த வாக்குத்தத்தம் உண்மையுள்ள அந்த மனுஷன், ஆண்டவரே அந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அந்த மனுஷன், இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் தெய்வமாய் கொண்ட அந்த மனுஷன், அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண நன்மையை அவன் பெறுவானப்பா. அந்த உண்மை, அந்த சத்தியம் எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில சத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க வாழ்க்கையில சத்தியம் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சில காரியங்களில் ஆண்டவர் உற்சாகம் இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மை இருக்கட்டப்பா. அந்த உண்மையும் சத்தியமும் ஆண்டவரே என் வாழ்விலே ஆண்டவரே அந்த பரிபூர்ண நன்மைகளை, ஆசீர்வாதத்தை இந்த சீசன்ல, இந்த மாதத்தில், இந்த வாரத்துல கொண்டு வரட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவர் வர வாரத்துல எங்களையும் சாட்சிகளாய் நிறுத்துங்க, தடைகளை மாற்றுங்க, அற்புதம் நடக்கட்டும், ஆச்சரியமாய் அதிசயமாய் நீங்க நடத்துங்க. குறிப்பாக இந்த நாட்களை தேற்ற பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவர் குறிப்பாக இந்த விபத்தின் செய்திகள், மரண போராட்டங்கள், ஆண்டவர் தேற்ற கண்ணீர், அலைச்சல், போராட்டம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு அமைதலை, ஆறுதலை நீர் கட்டளையிடுங்க அப்பா. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே நாங்கள் காலையிலே தமிழ்நாட்டில் அந்த சட்டசபை தேர்தலுக்காக இணைந்து ஆண்டவர் நாங்கள் திறப்பிலே நிற்க, உபவாசிக்க, ஜெபிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எல்லாரையும் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. சபை செய்ய சொல்லி ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. ஆத்துமாவே கத்தரியே சோத்தரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவருடைய பிதாவாகிய தெய்வமுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்தேன் பாஸ்டர் மனோஜ் அவர்களோடும் உடைய குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.